சப்பாத்தி கடலைக்கறி எப்படி இருக்கு? சூப்பர், அடிப்பொலி, அருமை. டேஸ்டியான கடலைக்கறி செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல கடலை, தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில எண்ணெய், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நாங்க ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கோம். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமா கரம் மசாலா, இது எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வேக வச்ச கடலை கொஞ்சமா எடுத்து ஒரே ஒரு ஓட்டு மட்டும் நரன்னு ஓட்டி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கடலையும் நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்தோம்ல அந்த கடலையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ கறி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்துல கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா டேஸ்டியான கடலைக்கறி ரெடி. நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.